நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நான் என்னோட குழந்தைய பார்த்தேன். என் குழந்தையோட இதய துடிப்ப கூட கேட்டேன். எனக்குள்ள இருக்கிற குழந்தை. அப்படியா? அர்ச்சனா, சரிம்மா, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். எல்லாருமே சாப்பிட உட்காந்துட்டாங்க போல இருக்கு. உங்ககிட்ட விஷயத்த சொல்ல தான் நான் கால் பண்ணேன். என்ன அர்ச்சனா, நீ இன்னும் எதுவும் சாப்பிடாம இருக்கியா? இல்லம்மா, நான் எதுவும் சாப்பிடல. என்ன, இந்நேரத்துக்கு நீ ஏதாவது சாப்பிட்டு இருக்கணும்ல? இல்லம்மா, எனக்கு உண்மையிலேயே எதுவும் சாப்பிடணும்னு தோணல. ஒரு மாதிரியா இருக்கு. இங்க பாருமா, எனக்கு நல்லா புரியுது. இந்த மாதிரி நேரத்துல சாப்பிட பிடிக்காது. அதுக்காக சாப்பிடாம இருக்க கூடாது, தெரியுமா? அர்ச்சனா, சரிங்க பாரு, நீ ஒண்ணு பண்ணு. உனக்கு எது சாப்பிட தோணுதோ அதை மட்டும் சாப்பிடு. சரிம்மா, நான் அப்புறமா கால் பண்றேன். பாய். எதுக்காக நீ தேவையில்லாம கவலைப்படுற ராதிகா? பாருங்கம்மா, அர்ச்சனாக்கு எதுவும் சாப்பிட பிடிக்கலன்னு சொல்றா. அதுக்காக எதுவும் சாப்பிடாம இருந்த எப்படிமா? ராதிகா, ஒரு கவலை தீந்துருச்சுன்னா உனக்கு உடனே அடுத்த கவலை வந்துரும். அர்ச்சனாவை நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு அவங்க வீட்டுல இருக்காங்க. தயவு செஞ்சு நீ கொஞ்சம் அமைதியா இரு. அதுவும் இல்லாம இப்ப உனக்கு அது கொஞ்சம் தேவைமா? அத ராகுல் என்னன்னு சொல்லுவான்? என்னம்மா? இப்ப முதல்ல எல்லாரும் சேர்ந்து இந்த ஸ்வீட்டை சாப்பிடலாம். இந்தங்க பாட்டி சாப்பிடுங்க. அம்மா, நீங்களும் சாப்பிடுங்க. பாயாசம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாம எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு லட்டு செய்ய ஆரம்பிக்கணும். அப்புறம் நெய்வேதிய ஏற்பாடெல்லாம் பண்ணணும்ல. அர்ச்சனாவுக்காக இன்னைக்கு பருப்புல நான் தான் தாளிச்சு கொட்டினேன். ஏன் இன்னும் அவ கீழே வரல? அதோ வந்துட்டா பாரு. அம்மா, நீங்க எல்லாரும் கூட உட்காருங்க, நான் உங்களுக்கு பரிமாறுறேன். இல்ல வேண்டாம் அர்ச்சனா, நீ உட்காரு. வந்து உட்காரு. என்னாச்சு? அம்மா, அது வந்து இந்த சாப்பாட்டு ஸ்மெல். அம்மா அர்ச்சனா, நீ போய் அங்க உட்காரு. நீ அந்த சேர்ல உட்காரு, நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வந்து தரேன். இல்ல வேண்டாம்மா. அர்ச்சனா, பரவாயில்லமா, நீ எங்க உட்காரு. போய் உட்காரு. இந்தா சாப்பிடு. கார்த்திக், நீங்க சாப்பிடுங்க. இந்த அர்ச்சனா, இந்த பருப்பு குழம்பு உனக்காகவே நான் பண்ணது. அம்மா, இதுல இருந்து கடுகு ஸ்மெல் ரொம்ப அதிகமா வர மாதிரி இருக்குமா? அப்படின்னா பொரியல் சாப்பிடுமா. அம்மா விடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அர்ச்சனா, இத பாருமா, காரசாரமா இந்த சட்னி செஞ்சிருக்கேன். உனக்கு பிடிக்குதான்னு பாரு. சாப்பிடுமா அர்ச்சனா. தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க பெரியம்மா, எனக்கு இதெல்லாம் சாப்பிடணும்னு தோணல. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு மாதிரியான டேஸ்ட் சாப்பிடணும்னு தோணுது. அர்ச்சனா, இத மாத்திரன்னு நினைச்சு சாப்பிடுமா. அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாதுப்பா. எப்ப சாப்பிட்டாலும் சந்தோஷமா சாப்பிடணும். அர்ச்சனா, நீ இப்போ உன் குழந்தைக்காக சாப்பிட போற. அக்கா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கார்த்திக் என்னோட வயித்துல இருக்கும்போது அப்ப அர்ச்சனா அக்கா எனக்காக நிறைய ஐட்டம் செய்வாங்க. நான் 3 வேளையும் வெறும் ஊறுகாவும் சப்பாத்தியும் தான் சாப்பிட்டிருக்கேன். அக்கா எனக்காக என்னென்னவோ செய்வாங்க அர்ச்சனா. ஆனா எனக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்காது. ஒரு முறை உன் பெரியப்பா என் கூட டாக்டர் வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவர் ஏதோ பத்திரத்துல டாக்டர் கிட்ட கையெழுத்து வாங்க வந்திருந்தாரு. அப்ப நான் டாக்டர் கிட்ட என்ன சொன்னேன்னா, தினமும் ராத்திரி எனக்கு வயிறு ரொம்ப எரியுது டாக்டர்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, தினமும் சீக்கிரம் சாப்பிடுங்கன்னு சொன்னாரு. அதுக்கு நான் அப்பாடா, அர்ச்சனா வயித்துல இருக்க குழந்தைக்கு ஊறுகாவும் சப்பாத்தியும் பிடிக்கும் போல இருக்கு. இன்னொரு சப்பாத்தி சாப்பிடுற அர்ச்சனா. போதுமா, என்னால முடியாது, வேண்டாம். அர்ச்சனா, உனக்கு எது சாப்பிடணும்னு தோணினாலும் என்கிட்ட வந்து சொல்லு, நான் செஞ்சு தரேன். பெரியம்மா, ஏற்கனவே நீங்க இவ்ளோ சமைச்சிருக்கீங்க. எனக்கு தான் எதுவுமே சாப்பிடணும்னு தோணல. அர்ச்சனா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. டாக்டர் வேற உன் உடம்புல ரத்தமே இல்லைன்னு சொன்னாங்கல்ல. ஆமாமா அர்ச்சனா, இன்னும் ஒரு வாய் சாப்பிடு.
இந்த அர்ச்சனா அர்ச்சனா என்னம்மா? அர்ச்சனா நான் போய் பாக்குறேன். அம்மா ஏமா இந்த மாதிரிலாம் இருக்கு? எப்பவுமே உடம்புல ஏதாவது பிரச்சனை வருது. ஏன்னா இந்த குழந்தைங்க இருக்காங்களே அவங்க எப்பவுமே குறும்பு செய்வாங்க. அம்மாவை எப்பவும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே குறும்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா கார்த்திக் உங்களை தொந்தரவு செஞ்சதே இல்ல இல்லம்மா? இல்ல இல்ல அர்ச்சனா, அவன் லக்ஷ்மியை விட அதிகமா தொந்தரவு பண்ணுவான். ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டுட்டு இருக்க மாட்டான். அவன் வயித்துல இருக்கும்போது எனக்கு தலை சுத்தும், வாந்தி வரும். அதுக்கப்புறமா நீ ஓய்வு எடுத்துக்கோ அர்ச்சனா. ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடு, சரியா? ம். இப்படி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கு. ல ல ல ல ல ல ல ல. கொண்டு வந்துட்டியா? அதை வாங்கிக்கோ. இந்த பாத்திரத்தை எல்லாம் நல்லா தொடச்சு வை. அது சாமி பாத்திரம், சரியா? சரிங்க. போ. மாணிக்கம் சமையல் வேலையெல்லாம் பாத்துக்கிட்டோம். நீ பூஜை ரூம் அலங்காரம் பண்ணு. என்னக்கா அது? அர்ச்சனாவை போய் நான் பாத்துட்டு வரணும். இன்னைக்கு காலையில இருந்து இன்னும் எழுந்திருக்கவே இல்ல அவ. இன்னைக்கு டீயும் வேண்டான்னு சொல்லிட்டா. நீங்க பாருங்க, இன்னைக்கோ பண்டிகை நாள். ஆனா அர்ச்சனாவுக்கு உடம்பு சரியில்லை. ஆ? நீ போய் பாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனாக்கு உன் கையால செஞ்ச பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால பாயசத்தை அவளுக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்பலாம். சரிக்கா. நேத்து ராத்திரி அவ சாப்பிட்டாளா இல்லையான்னு கூட தெரியல. அர்ச்சனா அர்ச்சனா ஆமா அர்ச்சனா, ரொம்ப கலப்பா இருக்காமா? இந்த பாலக்குடி. கார்த்திக் இதை ஒரு நிமிஷம் போடுங்க. என்னாச்சுமா? இதுல ஒரு மாதிரியா வாசனை வருது. அர்ச்சனா கொஞ்சம் ஏலக்காய் போட்டு குடுக்கட்டுமாமா? வேண்டாம் பெரியமா, அதுல இன்னும் ஸ்மெல் அதிகமா வரும். அப்படின்னா லக்ஷ்மி ஒரு சாக்லேட் மில்க் குடிப்பால, நான் அதை கலந்து எடுத்துட்டு ஆ, வரேன். ஆ. வேண்டாமா, இப்ப என்னால எதையுமே குடிக்க முடியாது. அர்ச்சனா ஏதாவது சாப்பிடு. இப்படியே இருந்தா எப்படி? சாப்பிடணும்னு தோணல. ஏதாவது வேணும்னு தோணுச்சுன்னா உங்ககிட்ட கேக்குறேன். ஆ. ஹலோ. வணக்கம் சம்பந்தியம்மா, நான் ராதிகா. ராதிகா சொல்லுங்க. வணக்கம். இன்னைக்கு நீங்க ரொம்ப வேலையா இருப்பீங்கல்ல? அது என்னன்னா, நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, இன்னைக்கு அர்ச்சனாக்கு பிடிச்ச பாயாசத்தை செஞ்சிருக்கோம். உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா நாங்க கொடுத்து அனுப்பலாமா? கண்டிப்பா தாராளமா கொடுத்து அனுப்புங்க. ஆனா அர்ச்சனா பாயசத்தை சாப்பிடுவாளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அவ பால் கூட குடிக்க மாட்டேங்கிறா. என்ன? இன்னைக்கு காலையில அவ டீ கூட குடிக்கல. அப்படியா? அர்ச்சனா அர்ச்சனா. கார்த்திக், என்னப்பா ஆச்சு? அம்மா அர்ச்சனாவால தண்ணி கூட குடிக்க முடியல. அவளுக்கு எந்த டேஸ்டுமே பிடிக்கலன்னு சொல்றா. அதான் நான் லெமன் ஜூஸ் கொண்டு வந்தேன். இதையாவது குடிக்கிறாளா பாப்போம். கார்த்திக், இந்த மாதிரி நல்ல இதெல்லாம் சகஜம்தா. ஆனா அர்ச்சனா கண்டிப்பா ஏதாவது சாப்பிடணும். அர்ச்சனா அர்ச்சனா, வா வா, பாத்து வா. அர்ச்சனா. ஐயோ அர்ச்சனா. அர்ச்சனா என்னாச்சு? என்னம்மா? அர்ச்சனா பாத்து. உட்காரு. என்னாச்சும்மா? உட்காரு. இந்த நீ படுத்துக்கோ அர்ச்சனா. கார்த்திக், அர்ச்சனா இவ்வளவு பலவீனமா இருக்கிறது நல்லது இல்ல. நீ டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. சரிம்மா. கார்த்திக்,
அர்ச்சனாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா என்ன? ஆமா ரொம்ப உடம்பு சரியில்லை. ஹலோ டாக்டர் கொட்டாரி, நான் அர்ச்சனாவோட ஹஸ்பண்ட் கார்த்திக் பேசுறேன். அர்ச்சனாவுக்கு உடம்பு சுத்தமா முடியல. நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல. என்ன சாப்பிட்டாலும் உடனே வாமிட் பண்ணிடுறா. அவ இப்ப தண்ணி கூட வேணாங்கிறா. ஆமா, ரொம்ப சோர்ந்து போயிருக்கா. என்னது? ஓகே, தேங்க்யூ டாக்டர். என்ன சொன்னாங்க கார்த்திக்? அம்மா, சில பேருக்கு இந்த மாதிரி ஆகும், இது ரொம்ப சகஜம்னு சொல்றாங்கம்மா. ஆனா கண்டிப்பா அவளுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தாகணுமா, இல்லைன்னா அவளை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்றாங்க. அட்மிட்டா? கார்த்திக், ஆமாம்மா. அட கடவுளே, இவ ஏதாவது சாப்பிட்டா. அர்ச்சனா நல்லா தூங்கிட்டா. இவ்ளோ பலவீனமா இருக்கிறது நல்லது இல்லக்கா. சரி, டாக்டர் என்ன சொன்னாங்க? என்ன? அப்படியா? சரி, ஓகே, பாய். என்னாச்சு வந்தனா? அம்மா, அது வந்து அர்ச்சனா ஒழுங்கா சாப்பிடலன்னா டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண வேண்டியிருக்கும்னு சொன்னாரா? ஐயோ கடவுளே, என்ன இதெல்லாம்? என்னக்கா, எனக்கு என்ன செய்யறதுனே புரியல. அர்ச்சனாவுக்காக நான் என்ன பண்றது? நாம வீட்ல வகை வகையா பலகாரம் பண்றோம், ஆனா அவ தண்ணி கூட குடிக்காம இருக்கா. அவளுக்காக நம்ம என்ன செய்யறது? அவளுக்கு என்ன பிடிக்கும்னு கூட தெரியலையே. அர்ச்சனா, உனக்கு என்ன சாப்பிடணும் போல இருக்குன்னு என்கிட்ட சொல்லு. உனக்கு ஸ்வீட்ஸ் வேணுமா, இல்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுமா, என்ன வேணும்? கார்த்திக், சைனீஸ். வாட்? உனக்கு சைனீஸ் சாப்பாடு வேணுமா? ஏன் இந்த ஐடியா எனக்கு முதல்லயே தோணல? நான் இப்பவே ஆர்டர் பண்றேன். சைனீஸ் ஃபுட்ஸ் தானே? அம்மா சாந்தி, அர்ச்சனாவுக்கு அந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்ல, அது சீனாக்காரங்க சாப்பாடு. சைனீஸ். அர்ச்சனாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும் இல்லக்கா? அப்படின்னா கடகடன்னு அதையும் செய்யலாம். ஆனா அதுக்காக நிறைய பொருள்லாம் வாங்கிட்டு வரணும். மாணிக்கம், இந்த வேலையில விட்டுருங்க. நீங்க முதல்ல போய் நூடுல்ஸ் வாங்கிட்டு வாங்க, சைனா நூடுல்ஸ். சரிங்கம்மா, நான் உடனே போயிட்டு வரேன். கிரிஜா, இந்த வேலையெல்லாம் சீக்கிரம் செய்ய, நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. ஆகட்டும் ஆகட்டும். அதை எப்படி செய்யறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்க்கா. அக்கா, ஆனா அது அர்ச்சனாவுக்கு அவ்வளவு நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மீனாட்சி தான் சொன்னாங்க, அவங்க டாக்டர் அதெல்லாம் நல்லது இல்லைன்னு சொல்லிருக்காங்களா. அதுவும் இல்லாம இதுல எம்எஸ்ஜி எல்லாம் கலக்குறாங்களா. அது பிறக்க போற குழந்தைக்கு நல்லதே இல்லையா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அம்மா சாந்தி, நாம் அவளுக்காக பானிபூரி செய்யலாமா? ராக்கி பண்டிகை அன்னைக்கு அவ வெளியே போய் பானிபூரி சாப்பிட்டால, நீ அந்த தண்ணியை தயார் பண்ணு, நான் அதுக்குள்ள பூரி ரெடி பண்றேன். ஆமாக்கா, இது நல்ல யோசனை. அர்ச்சனாவுக்கு இது ரொம்ப பிடிக்குமே. நான் போய் புதினா எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம். கார்த்திக், எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. அர்ச்சனா, எனக்கு நல்லாவே தெரியும், சைனீஸ் ஃபுட்ஸ்னு சொன்னாலே உனக்கு பசி தன்னால வந்துரும்னு. எப்போ சைனீஸ் சாப்பாடு வரப்போகுது? அண்ணா, வாமா. இந்தாங்கண்ணா. என்கிட்ட கொடுங்க கார்த்திக். இந்தப்படி. இந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துரு. ஒரு ஸ்பூனும் பிளேட்டும் கொண்டு வந்து. சரிங்கண்ணா. எப்போ வருவாளோ? கார்த்திக், இப்பவே இதை எனக்கு ஃபினிஷ் பண்ணணும்னு தோணுது. கார்த்திக், என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் அதை இப்பவே சாப்பிட ஆரம்பிக்க போறேன். அர்ச்சனா, நீ சாப்பிடுறியாமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா சாப்பிடுற? சைனீஸ் சாப்பாடுமா. என்ன? இத குடுமா. ஏன் இதெல்லாம் சாப்பிடுற? அம்மா, என்னம்மா இது? அக்கா, இங்க பாருங்கக்கா, அர்ச்சனா சைனீஸ் ஃபுட் சாப்பிடுறா. எதுக்காக இதெல்லாம் வாங்கி கொடுக்குற கார்த்திக்? நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க முயற்சி பண்றோம். அப்படி இருக்கும்போது அர்ச்சனா எதுக்காக இவ்வளவு அஜாக்கிரதையா இருக்கா? சைனீஸ் சாப்பாடுல எம்எஸ்ஜின்னு ஒண்ணு கலக்குறாங்களா. அது குழந்தைக்கு நல்லதே இல்ல கார்த்திக். அர்ச்சனா இந்த சாப்பாடுல சாப்பிடவே கூடாது.
ஆனாமா அர்ச்சனா தான். கார்த்திக் ஏன் சும்மா எதிர்த்து பேசுற? நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அர்ச்சனா சொன்னான்னு உடனே ஆர்டர் பண்ணிட்டியா? எங்க கிட்ட ஒரு வார்த்தை நீ கேட்கலாம்ல? அர்ச்சனா நீயாவது கொஞ்சம் கவனமா இருக்கலாம்ல? உங்க 2 பேருக்கும் எல்லா விஷயமும் தெரியும் நீங்களே நினைச்சிட்டு இருக்கீங்க. அம்மா அது இல்ல, அவசரப்பட்டு ஆர்டர் பண்ணிட்டோம், உங்ககிட்ட கேட்க முடியல. ஆனா இதுல எம்எஸ்ஜி எல்லாம் எதுவும் இல்லம்மா. முதல்லயே அதெல்லாம் போட வேண்டாம்னு சொல்லிட்டேன். எனக்கு தெரியுமா, குழந்தைக்கு அது நல்லது கிடையாதுன்னு எனக்கு தெரியும். இத தனியா செய்ய சொன்னீங்களா? அம்மா அம்மா அர்ச்சனா, நீ இத சாப்பிடுறத பார்த்ததும் எங்க உனக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்துல தான் நான் கோவப்பட்டுட்டேன் அர்ச்சனா. ஆமா அர்ச்சனா, சாப்பிடும்போது நான் தட்டி விட்டுட்டேம்மா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு அர்ச்சனா. அம்மா இதுக்கு எதுக்கு நீங்க மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? என் நல்லதுக்காக தானே இதெல்லாம் சொல்றீங்க. உண்மையிலேயே எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல அர்ச்சனா. 2 நாளா எதுவும் சாப்பிடாம இருந்து இப்பதான் ஏதோ சாப்பிட ஆரம்பிச்சேன். சரி அர்ச்சனா, உனக்காக நான் சைனீஸ் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறேன். ஆனா அம்மா உங்களுக்கு தான் சைனீஸ் எல்லாம். அர்ச்சனா, என்னால இவ்ளோ ருசியா செய்ய முடியாது, ஆனா உனக்காக நான் செஞ்சு கொண்டு வந்து தரேன். ஆமா ஆமா, இது வரைக்கும் செய்யலன்னா என்ன, இனிமே செய்ய முடியாதா என்ன? அம்மா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஒண்ணும் வேண்டானா எப்படி? என்னோட மருமகளுக்கும் பிறக்க போற குழந்தைக்கும் அது பிடிக்கும்னா இந்த பாட்டி அதை செஞ்சுதானே ஆகணும். அப்புறம் என்னதான் எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, இந்த பாட்டிக்கு எதுவுமே செய்ய தெரியலன்னு. ஆமா ஆமா, அர்ச்சனாக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு தருவோம். நீ வாமா சாந்தி, நாம போய் சமையல் ஆரம்பிக்கலாம். அர்ச்சனா, கொஞ்ச நேரத்துல செஞ்சு கொண்டு வந்துடுறேன். இத சுத்தம் பண்றதுக்கு நான் கிரிஜாவை வர சொல்றேன். சரிம்மா. வா வா. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்க்கா. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததை தட்டி விட்டுட்டேன். அர்ச்சனா ஏதாவது சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா இப்ப பாருங்க. நீ இத வேணும்னு செய்யலையே சாந்தி, அர்ச்சனா மேல இருக்கிற அக்கறையால தானே அப்படி செஞ்ச. சரி விடு, இப்ப அவளுக்காக நாம சமைக்கலாம். ஆனா ஒண்ணு, நாம இதை எப்படி செய்யறது? இது வரைக்கும் நம்ம செஞ்சதே கிடையாது. யார்கிட்டயாவது கேட்டுதானே ஆகணும். யார்கிட்ட கேட்டுக்கிறதுக்கா? ஆ, லட்சுமியோட மாமியாருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். உண்மைதான்க்கா, அவங்க வீட்ல இதெல்லாம் அடிக்கடி பண்ணுவாங்க. நான் இப்பவே உங்களுக்கு போன் பண்றேன். எனக்கு என்னெல்லாம் தோணுச்சோ அதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். எல்லாமே அர்ச்சனாக்கு பிடிச்சதுதான். அவ ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டா கூட ரொம்ப சந்தோஷம்தான். அக்கா, அவளுக்காக நான் பூண்டு ஊறுகாய் செஞ்சிருக்கேன். கொஞ்சம் காரமா இருக்கும், இனிப்பாவும் இருக்கும். இதாவது அவளுக்கு பிடிக்குதான்னு பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம். பாலா, தனோ, சொல்லுங்கம்மா. இந்த பாலா, போ போய் இத அர்ச்சனா வீட்ல கொடுத்துட்டு வந்துரு. சரிங்கம்மா. சின்னம்மா, தேங்காய் லட்டு செய்யணும்னு சொல்லிருந்தீங்களே. ஆஹா, வா. கிருஷ்ண ஜெயந்தி எப்ப வரும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அப்பதானே கிருஷ்ணர் கிட்ட பிறக்க போற குழந்தைக்காக வேண்டிக்க முடியும். அர்ச்சனாவை ஆசீர்வாதம் பண்ண சொல்லி வேண்டிக்குவேன். அப்பதான் அந்த கிருஷ்ணருக்கு இந்த குடும்பத்து மேல அவரோட அருள் இருக்கும். என்னம்மா ராதிகா, என்னாச்சு? ஹலோ. ஹலோ ரமா, வணக்கங்க. வணக்கம். சொல்லுங்க சம்பந்திமா. எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுக்கு லக்ஷ்மி ஞாபகமா இருக்கா? ஆமாங்க, ஆனா இப்பதான் நீங்க அவ கூட இருக்கீங்க இல்லையா, எனக்கு என்ன கவலை இருக்கு. லக்ஷ்மி இப்போ நிக்கில் கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல அவளை உங்களுக்கு போன் பண்ண சொல்றேன். சரிங்க. அப்புறம் மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? அவரோட வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அவர் எப்ப வராரு? அது அவன் கொஞ்ச நாள்ல வந்துருவான். சரி, நீங்க சொல்லுங்க. டாக்டர் அகர்வால பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் தைரியம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷீ இஸ் பெர்ஃபெக்ட். அவங்க ரொம்ப நல்ல டாக்டர். கண்டிப்பா உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரமா, அது தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா கார்த்திக்கும் அர்ச்சனாவும் அவங்க பழைய டாக்டர் கிட்டயே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அது அவங்க சொன்னதுனால நானும் சரின்னு சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. அப்படிங்களா? உங்களுக்கு தெரியுமா, அன்னைக்கு அர்ச்சனாக்கு அப்பாயின்மெண்ட் வாங்க நான் டாக்டர் கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்பதான் அவங்க ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணாங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க.
அது வந்து என்னன்னா அர்ச்சனாவோட பிறந்த வீட்ல அந்த டாக்டர் எல்லாருக்குமே நல்லா தெரியுமா. அர்ச்சனா அங்க பாத்துக்கிறதுனால நல்ல நிம்மதியா இருக்கும்ல. அதனாலதான் நானும் சரின்னு சொல்லிட்டேன். சரி பரவாயில்ல விடுங்க. அர்ச்சனா விருப்பப்படுற மாதிரி செய்யட்டும். என்னால புரிஞ்சுக்க முடியுது. அது சரி, ஏற்பாடுலாம் எப்படி போயிட்டு இருக்கு? இன்னும் கொஞ்ச நாள்ல கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது. உங்க வீட்ல இதை நல்லா கொண்டாடுவீங்கல்ல? ஆமாங்க, எனக்கு ஒரே ஒரு கவலை தான். அர்ச்சனா எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறா. 2 நாள் ஆயிடுச்சுங்க. இப்ப திடீர்னு சைனீஸ் சாப்பாடு சாப்பிடணும்னு சொன்னா, அதனாலதான். இப்படி எல்லாம் நடக்கிறது சகஜம் தானே? உண்மைதாங்க. ஆனா எங்களுக்கு இந்த சைனீஸ் சாப்பாடெல்லாம் செய்ய தெரியாதுல்ல. ஐயோ, இது என்ன பெரிய விஷயமா? நான் இப்பவே உங்களுக்கு போன்ல சொல்றேன். அது வந்து ரமா, உங்ககிட்ட அதை எப்படி செய்யறதுன்னு கேட்கறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். எப்படி சைனீஸ் சாப்பாடு செய்யறதுன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். உடனே அதை எழுதிக்கோங்க. இது செய்ய 10 நிமிஷம் கூட ஆகாது தெரியுமா? எழுதிக்கோங்க. ஆ கண்டிப்பா. சொல்லுங்க. சொல்லுங்க. அர்ச்சனா, நான் உனக்கு வேற ஏதாவது ஆர்டர் பண்றேன். அம்மா சைனீஸ் ஃபுட் செஞ்சு கொண்டு வரதுக்குள்ள அதை சாப்பிட. இப்படி பசியோட இருக்கிறது சரியில்லை. இல்ல கார்த்திக், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். முதல் முறையா அம்மாவும் பெரியம்மாவும் எனக்காக சைனீஸ் எல்லாம் செய்ய போறாங்க. இப்ப நான் வேற ஏதாவது சாப்பிட்டேன்னா அப்புறம் அவங்க வருத்தப்படுவாங்க.